கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே வேங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் KP தேவராஜ். இவருக்கு அதே பகுதியில் 25 சென்ட் நிலம் உள்ளன. இந்த நிலத்தின் அருகே வசிக்கும் குமார் என்பவர் ஆளில்லாத நேரம் பார்த்து அதில் 2 சென்ட் நிலத்தை அபகரித்து சுற்றுச்சுவர் கட்ட முயற்சி மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த KP தேவராஜ் புதுக்கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் ஒரு கும்பல் சென்று மீண்டும் சுற்றுச்சுவர் கட்ட முயற்சி மேற்கொண்டுள்ளனர். இதனை பார்த்த தேவராஜ் மற்றும் அவரது மகன் ரீஜி லிவின்ஸ் ஆகியோர் தட்டி கேட்ட நிலையில் ரீஜி லிவின்ஸை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த நிலையில் காப்பக்காடு பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் நேசமணி ரீஜி லிவின்ஸின் மைத்துரர் தனது மகனின் ஞானஸ்தான நிகழ்வுக்கு அழைப்பு விடுக்க வந்துள்ளார். அப்போது அந்த கும்பல் அஸ்வின் நேசமணி வந்த காரை தடுத்து நிறுத்தி அவரையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த இருவரும் மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அஸ்வின் நேசமணியும் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் பதைபதைக்க வைக்கும் தாக்குதல் CCTV காட்சிகளை கைப்பற்றிய புதுக்கடை காவல் நிலைய போலீசார் தாக்குதல் நடத்திவிட்டு தலைமறைவான குமார், மெலின், நிஷாந்த் உட்பட 11 பேர் கொண்ட கும்பலை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.